வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து மசாலா டீ செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிளகு கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 10 மிளகு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக நல்லா இருக்கும். 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். புதினா கொஞ்சம், நீங்கள் துளசி கிடச்சா கூட புதினாவுக்கு பதிலாக துளசி வேணாலும் எடுத்துக்கலாம், துளசியும் போடலாம். புதினா, இஞ்சி, டீத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மிளகையும் ஏலக்காயும் நல்லா நுணுகிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து மிளகும் ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன், இஞ்சியும் நச்சு வச்சுருக்கேன். புதினாவை மட்டும் கடைசியாக போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். 2 டம்ளர் தண்ணி வந்து 1.5 டம்ளராக வரட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பாலை காய்ச்சி வச்சுருக்கேன்னா இது கொதிக்கட்டும். டீத்தூள் சாறு இறங்கிடுச்சு. இப்போ புதினாவை போடலாம். இப்போ சீனியும் சேர்த்துருவோம். 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் சீனி சேர்த்துறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து பால் காய்ச்சின பால், நல்ல கெட்டியான பால். நம்ம ஏன்னா 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால பால் கெட்டியாக தண்ணி விடாமல் காய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து சீனி கரைஞ்சிருக்கோம். பாலை ஊற்றவும் நல்லா பால் கொதிக்குது. பாலை ஊற்றவும் நம்ம அமர்த்திடுவோம். இப்போ அமர்த்திடுவோம். டீ ரெடி ஆயிடுச்சு. வடிகட்ட வேண்டியதுதான். டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.